القرآن حافظ الدين القرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإسلام ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. بسم الله الرحمن الرحيم. يا أيها المدثر قم فأنذر وربك فكبر وثيابك فطهر والرجز فاهجر ولا تمنن تستكثر. وقال النبي صلى الله عليه وسلم لا تقوم الساعة حتى يقال في الأرض الله الله. கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்குரிய தங்களுடைய திருக்கரங்களால் அருள் நிறைந்த இந்த மசூதை திறந்து வைத்து துஆ செய்து நல்ல வார்த்தைகளை நமக்கு சொல்லி அனுப்பியிருக்கக்கூடிய நம்முடைய கல்வியில் நிறைந்த தங்களவர்களே, சிறந்த மார்க்க அறிஞரும் பெருமாக்களுடைய முன்னோடியும் தமிழ்நாடு ஜமாஅத்துல் சபையினுடைய வழிகாட்டு ஒருவருமான ராஷிதுல் உலமா மரியாதைக்குரிய அதற்கே இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய கண்ணியமிக்க நம்முடைய பாலக்காடு அவர்களே, மூத்தவரும் இந்த கூட்டத்தை பங்கு உலகத்தில் உள்ள மஸ்ஜிதுகள் எல்லாம் தொடக்க மஸ்ஜிதும் பாக்கியமான மஸ்ஜிதும் மஸ்ஜிதுல் ஹராம் தங்களவர்கள் சொன்னார். அந்த கஅபாவை கட்டச் சொன்னது அல்லாஹ், கட்டியது இருவரும் நபிமார்கள், கட்டப்பட்டது கஅபா. உலகத்தில் ஒரு சாதாரண மஸ்ஜித் மாதிரி அல்ல, கியாமத் வரை நம்முடைய கிப்லா. கட்டப்பட்டது கஅபா, கட்டியவர்கள் இருவரும் நபிமார்கள், கட்ட சொன்னது அல்லாஹ். அதை செய்து முடித்தவர்கள் அவங்க செய்த ஒரு காரியம் என்னன்னு சொன்னா ரப்பனா தக்கபல் மின்னா அப்படிதான் வாசித்தாங்க. அதனால அல்லாஹ்விடத்திலே கபூலியத்தை பெற்றால்தான் எந்த காரியத்திற்கும் மரியாதை. அது எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும் சரி, சின்னதாக இருந்தாலும் சரி, ரப்பினுடைய கபூலியத்துங்கிறது அடித்தளமானது, அடிப்படையானது. எனவே நாம் அந்த துஆவை செய்ய வேண்டும். பாக்கியமான ஒரு புதிய மஸ்ஜித் உருவாக இருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே இந்த பூமியிலே ஒரு மகத்தான பேரவருக்கும் ரப்பினுடைய ரஹ்மத்துக்கும் காரணமான ஒரு இடம். அதிலேயும் ஒரு சொல்றதை போல சிந்தையான ரமலான் நம்ம எல்லாம் எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. மோமியன்களுக்கு ஒரு பெரிய பாக்கியமும் வரப்பிரசாதமான அந்த ரமலானுடைய அந்த நேரத்தை ஒட்டி தங்களுடைய திருக்கரத்தால் இந்த பள்ளி திறக்கப்பட்டிருப்பதும் கூட பெரிய பாக்கியம். இந்த உலமாக்கள் பேரவை அவர்கள் சொன்னதை போல பல்வேறு சேவைகளை அவர்கள் முன்னெடுத்தாலும் கூட காலமெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு உன்னதமான மக்களுக்கான சேவையை அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள், மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இதை ஆக்கியிருக்கிறார்கள் என்பதை நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன். கண்ணியத்தோர்களே, மஸ்ஜிதுகளிலும் சரி, உலகத்தில் எல்லா நிலைகளிலேயும் அல்லாஹு அக்பர் என்ற வாசகம் அதுதான் பள்ளிகள் அதிகமாக சொல்லப்படும். பள்ளிகள்ல ஒரு நாளைக்கு பாங்கின் வழியாக சொல்லப்படக்கூடிய அந்த பாங்கிலே அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், கடைசியில் முடிவுடன் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் ஒரு பக்தன் 6 தடவை சொல்லப்படும். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 30 தடவை பாங்கில மட்டும் சொல்லப்படும். தோராயமான உலகத்தில் 45 லட்சம் மஸ்ஜிதுகள் இருக்கிறது. தோராயமா என்றால் ஒரு நாளைக்கு மாத்திரம் பாங்கின் வழியாக உலகத்திலே 3 கோடியே 13 கோடியே 50 லட்சம் கணக்குகளோட நல்ல தெரியும். ஒரு நாளைக்கு 13 கோடி 50 லட்சம் தடவை ஒவ்வொரு நாளும் பாங்கின் வழியாக சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அப்படியானால் அருமையானவர்களே, அந்த வார்த்தையினுடைய கணம் என்ன, இந்த வார்த்தையுடைய கணம் என்ன? அது மாதிரி ஒரு பரதான தொழுகையை நம்ம தொழுகிறோம் அப்படின்னு சொன்னா ஒரு பரதான தொழுகையில் மாத்திரம் நாம் 94 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்றோம். சுன்னத்து வித்தெல்லாம் கணக்கு பார்த்தோம்னு சொன்னா ஒரு நாளைக்கு தோராயமாக சுமாராக 350 தடவை அல்லாஹ் அக்பர்ங்கிற வாசகத்தை சொல்லும்படி நம்ம இஷ்டத்துக்கு சொல்லுங்க ரப்பினுடைய கட்டளை. இப்ப அல்லாஹ் தஆலாவுடைய மகத்தான கட்டளை ரப்பக ஃபகப்பிர், அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை தக்பீர் முழக்கத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் தஆலா சொன்னான். அல்லாஹ் என்ற வார்த்தையும் மகத்துவமானது, அக்பர் என்ற வார்த்தையும் மகத்துவமானது. அல்லாஹ்ங்கிறது இருக்கிற ஆண்பால் கிடையாது,
உலகத்தில் நீங்க இறைவனுக்கு வேற என்னென்ன வார்த்தைகளை சொன்னாலும், இறைவன் என்று சொன்னால் இறைவி என்று ஒன்று, ஆண்டவன் என்று சொன்னால் ஆண்டவர் என்ற ஒரு பன்மை, ஒருமை வறுமை பன்மை ஆண்பால் பெண்பால் என்று எதுவுமே கிடையாத ஒரு வார்த்தை அல்லாஹ். அதனால அல்லாஹ் என்ற வார்த்தையில் உன்னதமான ரப்பினுடைய அருள் நாமம் அக்பர் என்று அல்லாஹ் சொல்லித் தரக்கூடிய எல்லாவற்றை விட அவன் தான் பெருமைக்குரியவனும் மேன்மைக்குரியவனும் கம்பீரமானவனும் எல்லா உயர்வுக்கும் சொந்தக்காரன். நம்ம அல்லாஹ் தாலா இந்த தொழுகையின் வழியாக, வாழ்வின் வழியாக, நம்முடைய அசைவுகளிலே அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் நாம் சொல்லக்கூடிய இதன் வழியாக ரப்பினுடைய மகத்துவத்தை மனதில் நாம் பதிய வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் தாலா உணர்த்தி காண்பிக்கிறார். அதனால்தான் அதற்கு செய்த அவர்கள் சத்தாம் சொல்வார்கள், கௌமுன் நஅபதி அல்லாஹு அக்பர் கைருன் மினத் துன்யா வ மா ஃபிஹா. அல்லாஹு அக்பர் வார்த்தை துன்யாவுடைய எல்லாவற்றை விட மேலானது என்று அமீருல் முஃமினீன் சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறார். தொழுகையில் மாத்திரமல்ல, ஹஜ்ஜிலே, குர்பானியிலே, ரஜும் கல்லடியக்கூடிய நேரத்திலே, தவாஃபை தொடங்குகின்ற நேரத்திலே, பிறை பார்த்த நேரத்தில் ஏராளமா இருக்கு. பிறை பார்த்த உடனே அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிதான் இந்த மாதிரி பயணத்திலே கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்தவா அலா பஈரிஹி கப்பர ஸலாத், வாகனத்தில் அமர்ந்த உடனே அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். அது மாதிரி நாங்க ஒரு மேட்டு பகுதியில் ஏறினால் கூட ஒரு மேட்டு பகுதியில் நாங்கள் ஏறினால் கூட அல்லாஹ் அக்பர் என்று சொல்வோம் என்று சஹாபிகள் சொல்கிறார்கள். அதே போல ஜனாசா தொழுகைக்கு நான் தக்பீர் பண்றது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். இந்த தக்பீரை கொண்டுதான் அல்லாஹ் தஆலா ஜனாசாவுடைய தொழுகை அமைத்து வைத்திருக்கிறார். எங்கேயாவது நெருப்பு பற்றி கொண்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ராயித்துல் ஹரீக ஃபதக்பிரு, எங்காவது நெருப்பு ஜுவாலையை கண்டு நெருப்பு பற்றி கொண்டது என்று சொன்னால் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்கள். பைன தக்பீர துஃபீரு, தக்பீர் நெருப்பை அணைக்கும். அதனால தக்பீருடைய அல்லாஹ் அக்பர் என்ற அந்த வாசகத்தினுடைய கண்ணியமும் அதனுடைய உயர்வையும் மாற்றம் நமக்கு அந்த அளவுக்கு சொல்லித் தந்திருக்கிறார். அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, நம்முடைய கல்வி, நம்முடைய செல்வம், நம்முடைய செல்வாக்கு, நம்முடைய பதவி, நம்முடைய அறிவு, எதை கொண்டு வாழ்க்கையில நாம பெருமைப்பட வேண்டிய அவசியம், பெருமைக்குரியவர்கள் வாழ்க்கையில எந்த நிலையிலும் சரி, நாம் எதை பெற்றாலும் தப்பு தந்ததுன்னு நினைக்கலாம். வாழ்க்கையில எந்த நிலையிலும் எதை கொண்டும், அறிவை கொண்டும், ஒவ்வொன்றுக்கும் வரலாறு சொல்றாங்க. அறிவை கொண்டு, அழகை கொண்டு, கல்வியை கொண்டு, ஏன் நம்முடைய அமல்களை கொண்டு கூட வரலாற்று ஒரு செய்தி. அதற்கு செய்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம். அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு பெரிய இறை நேசன், கண்முன்னால் கராமத்து நடந்து கொண்டிருந்த ஒரு நிலை. அவங்க எங்கேயாவது போனாங்கன்னு சொன்னா மேகம் அப்படியே அவர்களுக்கு இடம் கொடுத்து கொண்டே அவர்களோடு செல்லும். காலத்து துதிக்கு அல்பமா, மேகம் எப்பொழுதுமே அவர்களுக்கு நிலவடித்து செல்லக்கூடிய அவர்களுக்கு உண்டான விலாயத்தில் உயர்ந்து ஒரு பெரிய மனிதத்தை வரலாறு வருகிறது. அதற்கு பயணத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. எதிர்த்து அந்த ஊர்லயே பெரிய ரவுடி, மோசமான ஆளு, நிறைய பாவங்களை துணித்து செய்வோம், அவர் வர்றாரு. அப்ப அந்த பெரியவங்க நினைச்சாங்க, இருந்து கண்ணு நடையாவே முடிக்கணும், ஆள் பெரிய ரவுடி, அவங்க கண்ணு நம்ம முடிக்கணுமான்னு இவர் ஒதுக்குறாரு. அவர் பார்க்கிறாரு, வாழும் காலத்தில், நாம் வாழும் காலத்தில் வாழக்கூடிய ஒரு பெரிய இறைநேசன். அவருக்கு அல்லாஹ் தஆலா ஒரு கராமத்தை கண்முன்னால் நமக்கு காட்டி தந்திருந்து அவருடைய அந்தஸ்து இன்னும் நமக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனிதர்களை கண்டுல பாதியான நான் பெற்றுவிடக் கூடாது, அவங்களுக்கு ஏதாவது கண்ணிய குறைவு என்னை பார்த்துதான் ஏற்பட்டுவிடக் கூடாதுன்னு அவனும் ஒதுக்கிறான். இவரு ஒதுக்கிறாரு, அவனும் ஒதுக்கலாம். வரலாறு வருகிறது, 2 பேரும் ஒருவரை கடந்து செல்கின்ற நேரத்தில் அதுவரை அவருக்கு நிழல் கொடுத்து கொண்டிருந்த மேகம் இவனுக்கு வந்துருச்சு. வாழ்க்கையில எதை கொண்டு நாம் பெருமைப்படக்கூடாது. நம்முடைய அமர்களும் கூட அகதும் சமதுமான அல்லாஹ், ரப்பு சமத். அல்லாஹ் தஆலா அவருக்கு விசேஷ பரிபூரண இருக்கிறது. அவன் அகதான், சமதான். துன்யால யாரும் அகது கிடையாது, துன்யால யாரும் சமது கிடையாது. அப்துல் சமதுன்னு இருக்கலாம், துன்யால யாரும் சமது கிடையாது. அவன் சமதான எந்த தேவையும் இல்லை. நம்முடைய அமல்களின் தேவையோடு அதுக்கும் இல்லை. அவனோட நமக்கு கதி. இந்த அமல்களை கொண்டு கூட பெருமைப்படக்கூடாது. அவர்களை விரைவில் அதிகம் சொல்லி முடிக்கிறேன். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரப்பு சொன்னதான் நமக்கு சொல்லி தருகிறார். ஒரு நீண்ட ஹதீஸ். என்னுடைய அடியார்கள் சில பேர் இருக்கிறாங்க, எங்கிட்ட சில காரியங்களை குறித்து துவா செய்யலாம்.
உதாரணமா ஒரு கஷ்டமா இருக்கு, எனக்கு பொருளாதாரத்தினுடைய வளர்த்து இந்த காரியத்தை முடிச்சுதான் என்கிட்ட கேட்டுட்டே இருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், நான் கொஞ்சம் தாமதப்படுத்தேன், நான் தான் அதை தாமதப்படுத்த காரணம் இருந்தால் அவர் கேட்டதை கொடுத்து நான் அவரை சீமானாகிவிட்டால் அவர் கெட்டு போயிருவார். அவருடைய மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு இல்லாமல் அவருடைய ஈமானுக்கு பாதிப்பு என்ற காரணத்தினால் நான் தான் கொஞ்சம் தாமதம் செஞ்சிருக்கிறேன்னு அல்லாஹ் சொல்வதாக அந்த ஹதீஸுடைய கடைசி வாசகம் இது. ஹதீஸ் குர்சியுடைய கடைசி வாசகம் இன்னமின் இபாதி மையத்து பாபம் என்ற என்னுடைய அடியார்கள் சிலர் இருக்கிறார்கள், எங்கிட்ட அவங்க ஒரு குறிப்பிட்ட இபாதத்தை செய்யணும்னு துவா செய்கிறார்கள், வேற எதையும் கேட்கல, குறிப்பிட்ட ஒரு அமலை செய்யறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஆனா எனக்கு அதுக்கான வாய்ப்பு அமையவே இல்லை. எல்லாரும் தஹஜ்ஜுத் நினைக்கல, ஒரு தஹஜ்ஜுத் தொழுகை ஹதீஸ்ல வரல. உதாரணத்துக்கு நம்ம சொல்றதா இருந்தா தஹஜ்ஜுத் பாக்கியமானது, ஸல்லல்லாஹு பிறந்த நேரம், உலகத்தில் நுபுவத் கொடுக்கப்பட்ட நேரம், அல்லாஹ் அடியார்களோடு நெருங்கி வரக்கூடிய நேரம், பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய, துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம், ராஜ யோகம் என்று இந்த நேரத்தை பற்றி பெருமக்கள் சொல்வார்களே. உதாரணமா தஹஜ்ஜுத் தொழுக ஆசைப்படுறாரு, ராத்திரி எல்லாம் துஆ செய்து படுக்கிறாரு, சுப்ஹானல்லாஹ் சொல்லாத வைக்கிறார், என்ன வேலை செய்தாலும் பாங்கு சொல்லாத முடிக்கிறார். அல்லாஹ் கேட்டு கேட்டு பார்த்துட்டார். அந்த ஹதீஸ் குர்சியில் வாசகம் வருது, அவர் என்னிடத்தில் ஒரு இபாதத்தை குறித்து கேட்கிறார், ஆனால் அதை செய்ய விடாமல் நான் தான் அதை தடுத்து கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் சொல்றேன், ஐயோ உலகத்துல நம்ம வந்ததே ரப்பை அறிவதற்கும் அவனை வணங்குவதற்கும். ஆனா அல்லாஹ் சொல்கிறான், அமலை செய்ய விடாமல் நான் தான் தடுக்கிறேன். ஏன்னா கைதா அது செய்தா பெருமை, அது அவரை நாசப்படுத்தி எந்த காரணத்தினால் தடுக்க. அப்படியானால் எதை கொண்டு வாழ்க்கையில் நாம் பெருமை வரக்கூடாது. நாம் பெற்றதெல்லாம் ரப்பு தந்தது என்று நினைக்க வேண்டும். ரப்பினுடைய மகத்துவத்தையும் அவனுடைய பெருமையையும் அவனுடைய கண்ணியத்தையும் கம்பீரத்தையும் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு வாசகம் தான் அல்லாஹ் அக்பர். அது வெறும் சொல் அல்ல, நம்முடைய வாழ்க்கையின் மாற்றத்துக்கான அடித்தளமான ஒரு நாதம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மகத்தான கருணை, பாக்கியமான ஒரு நல்ல நாளில் புனிதமான இந்த மஸ்ஜிதை இங்கே கட்டி சபைக்குரிய உலமாக்கள் அவங்க எடுத்த ஒரு முயற்சியின் காரணத்தினால் கட்டப்பட்டிருக்குதுன்னா உண்மையிலே நான் ரொம்ப ஆனந்தப்படுகிறேன். உண்மையிலே நான் ரொம்ப ஆனந்தப்படுகிறேன். அவர்கள் தொடங்கி வைத்திருக்கக்கூடிய காரியம் இன்ஷா அல்லாஹ் தமிழ்நாட்டில் இது முன்னோடியாக அமைய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ரப்பர் சுப்ஹானஹு வ தஆலா இதை கபூல் செய்திருப்பானா, இதை கபூல் செய்திருப்பானா. அவருடைய அருள்மிக்க மஸ்ஜிதுடைய திறப்பு விழாவிலே சாலிஹீன்கள் தங்கள் அவர்கள் மற்றும் உலமாக்கள் எல்லோருடைய முன்னிலையிலும் நாம் கலந்து கொண்டோம். அல்லாஹ் தஆலா அவனுக்கு பொருத்தமுள்ளவர்களாக எல்லோரையும் கபூல் செய்திருப்பானாக. நீண்ட ஹயாத்தை தந்து நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான ரமலானை சந்தித்து அவைகளெல்லாம் மிகுந்த பாக்கியத்தோடு கழிப்பதற்கு அந்த நசீபை தருவானாக. வாழ்க்கையில் எல்லா விதமான சோதனைகளை விட்டும், ஆபத்துகளை விட்டும், நோய் நொடிகளை விட்டும், வறுமையை விட்டும், கஷ்டங்களை விட்டும், கடன்களை விட்டும், கெட்ட மரணங்களை விட்டும், விபத்துகளை விட்டும், ரப்பை மறந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்துவான். அல்லாஹ் எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தந்தருவானாக. வாழ்நாளுடைய கடைசி நேரத்திலே எந்த கலக்கமும் எந்த பயமும் இல்லாமல், எந்த திடுக்கமும் இல்லாமல், ஆனந்தத்தோடு இன்பத்தோடு கரிமத்தோடு இதை முடிந்தவர்களாக சுவனங்களுடைய காட்சிகளை நம் கண்முன்னால் கண்டடையிலே அல்லாஹ்வை பொருத்தத்தை பெற்ற நிலையிலே, மலக்குமார்களின் சோபனத்தை பெற்ற நிலையிலே ரப்பை சந்திக்கும் நசீபையும் தந்தல் புரிவானாக. செய்து அவர்தான் இந்த வாய்ப்பு கூட பூர்வமான நன்றி தெரிவித்து நேரம் ஆயிடுச்சு, தெரியல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.